ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் முதல்ல முடிக்கக்கூடிய முக்கியமான வேலைகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கான வரும். ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் முக்கியமாக சொல்லியிருந்தது என்னென்னாக்கா, 2 மந்த்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிக்கலைனாக்கா அவங்க எந்த ஒரு இன்ஃபார்மும் இல்லாமல் உங்களை ஜாப் விட்டு ரிலீவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒர்க்கை போனதும் பார்க்குறீங்கனாக்கா, உங்களோட எம்இஎஸ் லாகின் பண்ணிவிட்டு எம்இஎஸில் பொட்டென்ஷியல் ட்ராப் அவுட், அதாவது ஸ்டூடெண்ட்டில் போனால் பொட்டென்ஷியல் ட்ராப் அவுட்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு எந்த ஸ்டூடெண்ட்லாம் 3 டேஸ்க்கு மேலே லீவ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ரீசன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுற போல் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லாகின் பண்ணிவிட்டு ஸ்கூலில் அப்ரூவல்ஸ்னுட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த அப்ரூவல்ஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் மாடியூலில் நீங்கள் எதுவும் முடிக்காமல் பெண்டிங்லே இருந்தாக்கா அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதை முடிச்சிடுங்க. தென் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அதை ஒன்ஸ் செக் பண்ணுங்க. தென் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தாங்கனாக்கா நீங்கள் அவங்கள அக்கௌண்ட் போட சொல்லிவிட்டு அதை என்ட்ரி பண்ண பாருங்கள். அதாவது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அப்படி புதுசாக போட போகிறாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போட சொல்லிவிட்டு நம்ம சொல்லணும். 2 பேங்க் புக்கை தான் நம்ம எம்இஎஸில் அப்லோட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ பேங்க் புக்கு ஆல்ரெடி இருக்குது, அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குனாக்கா அதை எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. எம்இஎஸில் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டுக்கு போனோம்னாக்கா ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தவங்க ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுற போல் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருவரோட ஸ்டாஃபோட இண்டிவிஜுவல் ஐடி, அதாவது டிஎன்எஸ்சிடி ஆப்பில் அவங்க கொடுத்துருக்க நம்மளுக்கு புக்கு, நோட்டு, அதுமாரி எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் அதை நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோமா அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நீங்கள் நூன் மீல், அதாவது மதிய உணவு திட்டம் அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு அதுவும் ஸ்கீமில் வரும். இது முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதையும் பண்ணி முடிச்சிடுங்க பண்ணாதவங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஒவ்வொரு ஸ்டாஃபும் 1 to 5th வரைக்கும் உள்ளவங்க பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் கிளாஸ் டீச்சர்ஸ் தான் பண்ணணும். ஆனால் ஒரு சில இடத்துல டீச்சர்ஸ் நம்மளை பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்களும் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி அவங்க பண்ணாமல் இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ண சொல்லிவிடுங்க. எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஸ்கூலில் எஸ்எஸ்சியில் டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப் வாங்கியிருக்காங்க. அதோட நம்பர்ஸ் நம்ம எம்இஎஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் டீச்சர்ஸ் எல்லோரும் அவங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்ரூவல் கொடுத்து நம்ம முடிச்சிருக்கணும். அது பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு டீட்டெயில் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அட்மிஷன் போடுறப்ப ஆதார் கார்டு நம்பர் 0ன்னு கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். சப்போஸ் இன்வேலிடுன்னு இருந்திருக்கும், 0 கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்களோட கரெக்டான ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இப்போதைக்கு முடிக்க வேண்டிய வேலைகள். இதை விட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கனாக்கா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.